10 ரூபாய் பயண சீட்டும் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டமும் என்ன பெரிய சமூக மாற்றத்தை இந்த மண்ணிலே ஏற்படுத்திவிட என்று கேட்கிறார்கள். 21% பெண்களை அடுப்பங்கரையை விட்டு வெளியேற்றி இன்னைக்கு பொருளாதார ரீதியாக மேம்படுத்திய அரசு திராவிட மாடல் அரசு. பேருந்துகளை அரசுடைமையாக்கினார் கலைஞர் என்று, அதே பேருந்துகளை மகளிருடைய உடைமையாக்கி இருக்கிறார் என்று தளபதியார் என்று. ஒரு நாள் வரும், ஒரு தலைவன் பிறப்பான், அந்த தலைவன் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ 1989 அறிவர் அம்பேத்கர் கண்ட கனவை பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உரிமை உண்டுன்னு கொண்டு வந்த அரசு கலைஞருடைய அரசு, திராவிட மாடல் அரசு. அண்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்துச்சு. தென்னிந்தியால ஃபேக்டரிஸே இல்ல, தொழிற்சாலைகளே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வருத்தத்தை அந்த கடிதத்தில் எழுதுறாங்க. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று அண்ணா அவர்கள் கவலைப்பட்டார். ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்கத்துறை வெளியிட்ட ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 39,512 ஃபேக்டரிஸ் தொழிற்சாலைகள் இருக்கு. அப்படியே நீங்க கட் பண்ணுங்க, குஜராத் பக்கம் போனீங்கன்னா, குஜராத் மாடல் தான் இந்தியாவுடைய பெரும் மாடல்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 29,766. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ்? ஒரு 70 வருஷம் கழிச்சு சட்டப்பேரவையில் பேசுறாங்க. இன்று தெற்கு வாழ்கிறது, வடக்கிற்கும் சேர்த்து வாரி வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. 96 காலகட்டத்தில் இது மாதிரி பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்க. அவங்களுக்கு அக்யூரேட் ரொமாட்டிக் ஃபீவர் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா காய்ச்சல் வரும், சளி பிரச்சனை இருக்கும். இதை அப்படியே விட்டீங்கன்னா இருதய குழாய் அடைப்பு நோய் வரும், ரொமாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது சரி செய்யணுமா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இருதய குழாய் மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்ய முடியும். எத்தனை பேருக்கு சாத்தியம் அது? அப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வாழ்வொளி திட்டம் மூலமா தலைமை ஆசிரியர்லாம் கூப்பிட்டு மஞ்சள் அட்டையை கொடுத்து பென்சில்ங்கிற மருந்து கொடுக்குறாங்க. அதோட நீட்சி தான் 96ல 28% இருந்த இந்த ரொமாட்டிக் ஃபீவர் எப்படி குறைஞ்சது கேட்டீங்கன்னா 2016 காலகட்டத்தில் 0.2% குறைஞ்சிச்சு. இருதய நோய் தாக்கி இறக்கவிருந்த பல்லாயிரக்கணக்கானோருக்கு இதயத்தை கொடுத்து சென்றிருக்கிறார் கலைஞர். எங்க ஆமையை காக்க ஓட்டை படைத்த இறைவன் மனிதன் வாழ்வதற்கு ஒரு வீட்டை படைக்கவில்லையே அப்படின்னு ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ தலைவர் கலைஞர் என்ன செய்யறாங்க, இந்தியாவிலேயே முதலாக குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்தாங்க. அதனுடைய நீட்சி இன்னைக்கு நம்முடைய தளபதியார் கொண்டு வந்திருக்கிற கலைஞர் கனவு இல்லம் திட்டம். தேர்தலில் போட்டியிடாமலேயே மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்கன்னா நியமன அடிப்படையில் உறுப்பினராக அரசியல் படுத்த முடியுங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு. ஊனமுற்றோர் என ஒதுக்கப்பட்டோரை மாற்றுத்திறனாளி என மதிப்பளித்தவரும் கலைஞர் தான். திருநங்கை என்று தலைவிதியை திருத்தி எழுதியவரும் கலைஞர் தான். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய நிகழ்விலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மீண்டும் மீண்டும் திராவிட மாடல் 2.0. ஒரு 100 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் தமிழகத்தில் ஒரு 55 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழ்நாட்டை திராவிட இயக்கம் ஆட்சி செய்திருக்கிறது. இத்தனை ஆண்டுகால வளர்ச்சிக்கு பின்னால் திராவிடம் என்கின்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. இந்த கோட்பாட்டை திராவிட மாடல் என பெயர் சூட்டி இந்தியாவிற்கு முன்வைக்கிறார் நம்முடைய தளபதியார். திராவிடம் எங்கெல்லாம் தொடங்கப்பட்டதோ அங்கெல்லாம் படிப்பகங்கள் தொடங்கப்பட்ட தேநீர் கடை முதல் முடி திருத்தம் செய்யும் கடை வரை அடித்தட்டு மக்களை கூட அரசியல் பேச வைத்த இயக்கம் திராவிட இயக்கம். எவ்வளவு விஷயத்தை நம்ம செஞ்சிருக்கோம். நம்ம ஆட்சிக்கு வந்த காலம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? எங்க ஒரு பக்கம் கொரோனா இருந்துச்சு, ஒரு பக்கம் கொரோனா, மறுபக்கம் காலியான கஜானா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம ஆட்சிக்கு வரோம். என்ன கேட்கிறாங்க, 10 ரூபாய் பயண சீட்டு தர்றீங்க, 10 ரூபாய் பயண சீட்டும் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டமும் என்ன பெரிய சமூக மாற்றத்தை இந்த மண்ணிலே ஏற்படுத்திவிட என்று கேட்கிறார்கள். ஆனா 21% பெண்களை அடுப்பங்கரையை விட்டு வெளியேற்றி இன்னைக்கு பொருளாதார ரீதியாக மேம்படுத்திய அரசு திராவிட மாடல் அரசு. பேருந்துகளை அரசுடைமையாக்கினார் கலைஞர் என்று, அதே பேருந்துகளை மகளிருடைய உடைமையாக்கி இருக்கிறார் என்று தளபதியார் என்று. அப்ப அவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். எங்க குழந்தைகளுடைய பசி போக்காத நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவிற்கு 13வது இடம். ஆனா தமிழ்நாட்டோட நிலைமை என்பது வேறு. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1920 சர்பிடி தியாகராயர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டத்தினுடைய நீட்சி தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற காலை உணவு திட்டம். இதுல என்ன தம்பி செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 17 லட்சம் மாணவர்களுக்கு 1லிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொடக்கப்பள்ளியில் காலையில் உணவு கிடைச்சிருக்கு. இது அல்ல செய்தி. 1319 அரசு தொடக்க பள்ளிகளில் இன்னைக்கு வருகை சதவீதம் அதிகரிச்சிருக்கு. எப்படி தம்பி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்தை காலை உணவு திட்டத்தை முதல்ல எங்க கொண்டு வராங்க கேட்டீங்கன்னா, திருப்பத்தூர், பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர் இந்த 4 மாவட்டங்களில் 100% தேர்ச்சி, 100% வருகை சதவீதம் அதிகரிச்சிருச்சு. பிறகு கிருஷ்ணகிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 98.5,
கரூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா 97.4, நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 96.8. இவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். உலக சுகாதார நிறுவனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும், 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் 1000 பேருக்கு 4 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நார்வே, ஸ்வீடன் போன நாடுகளை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்பு நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம். இது எப்படி சாத்தியமா நடந்துச்சு? ஒரு 3 விதமா பிரிக்கலாம். என்ன தம்பி அப்படின்னு சொல்றீங்க கேட்டீங்கன்னா, ஒரு காய்ச்சல் அடிக்குது ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு, அவங்க முதல்ல போய் எங்க பார்ப்பாங்க? பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிறுவனம், அங்கதான் பார்க்க முடியும். சரி, இன்னும் கொஞ்சம் பெருசா நம்மளுக்கு வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுதுன்னா நகரம் சார்ந்து நகரணும், ஒரு 15 கிலோமீட்டர். இல்ல தம்பி, எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாவட்ட மருத்துவ நிலையம் போகணும். அங்க மாவட்டம் தோறும் மருத்துவ கல்லூரிகள், மருத்துவமனைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கும். அப்போ பேருந்து செல்ல முடியாத கிராமங்களுக்கும் கூட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டு சேர்த்திருக்கிறது திராவிட மாடல் அரசு. எவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் எளிமை நடந்துருச்சா? எளிமை நடந்துருச்சானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு என்னோட வயது மூத்தவர்கள்லாம் அமர்ந்திருக்கீங்க. அன்றைய காலகட்டத்தில் பெரியம்மை நோயை முதல்ல கண்டுபிடிப்பவருக்கு 1000 ரூபாய் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். பெரியம்மை நோயை முதல்ல கண்டுபிடிப்பவருக்கு 1000 ரூபாய் பரிசுன்னு அறிவிச்சாங்க. ஏன் அறிவிச்சாங்க? பெரியம்மை நோயை மருத்துவ ரீதியில சரி செய்யவே முடியாது அப்படின்னு இந்த தமிழ் சமூகம் நினைச்சிட்டு இருந்துச்சு. மருத்துவரில சரி செய்ய முடியாது, அந்த உடம்பு எடுத்து போய் எங்க போடுவாங்கன்னா ஒரு கோயில போட்டுருவாங்க, ஆத்தா சரி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அப்படி பெரியம்மை நோயை முதல்ல கண்டுபிடிப்போருக்கு 1000 ரூபாய் பரிசுன்னு அறிவிக்கப்பட்டதோடு அந்த அறியாமையிலிருந்து மக்கள் இருந்தாங்க. அந்த அறியாமையிலிருந்து மீட்டு அறிவியல் நோக்கில் மக்களை மாற்றிய ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். மாசே துங் என்ன பண்றாங்க? சீனால வீடு மக்களுக்கான மருத்துவ சேவையை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அப்ப நம்ம தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, இளம் தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மூத்த குடிமக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வயது மூத்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு டயாலிசிஸ் அந்த நோய் இருந்துச்சு, அதை வந்து சரி பண்ணணும். பிசியோதெரபி இதை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. எப்படி கேட்டிருக்கீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேரை கடந்தாச்சு. அப்ப நம்ம இலக்கு என்ன? மக்களை தேடி மருத்துவத்தை 1 கோடி பேர் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நம்மளுடைய இலக்கா இன்னைக்கு இருக்கு. இப்போ இவ்வளவு ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது எப்படி நடந்துச்சு தம்பி? இன்னைக்கு சின்ன குழந்தைகள்லாம் அமர்ந்திருக்காங்க. இப்போ அமர்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 96 காலகட்டம், இப்போ 2026 இருக்கும்னு வச்சிங்களேன். 96 காலகட்டத்தில் இதுமாரி பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்க. அவங்களுக்கு அக்யூரேட் ரொமாட்டிக் ஃபீவர் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா, காய்ச்சல் வரும், சளி பிரச்சனை இருக்கும். இதை அப்படியே விட்டீங்கன்னா இருதய குழாய் அடைப்பு நோய் வரும், ரொமாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை சரி செய்யணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இருதய குழாய் மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்ய முடியும். எத்தனை பேருக்கு சாத்தியம் அது? எத்தனை பேருக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும்? அப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வாழ்வொளி திட்டம் மூலமா தலைமை ஆசிரியர்லாம் கூப்பிட்டு மஞ்சள் அட்டையை கொடுத்து பென்சில்ங்கிற மருத்துவம் கொடுக்குறாங்க. அதோடைய நீட்சி தான் 96ல் 28% இருந்த இந்த ரொமாட்டிக் ஃபீவர் எப்படி குறைஞ்சது கேட்டீங்கன்னா 2016 காலகட்டத்தில் 0.2% குறைஞ்சிச்சு. அப்ப என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதய நோய் தாக்கி இறக்கவிருந்த பல்லாயிரக்கணக்கானோருக்கு இதயத்தை கொடுத்து சென்றிருக்கிறார் கலைஞர். இப்ப திராவிடம் என்ன திரும்பி பண்ணிச்சு 2.0 அப்படின்னு சொல்றீங்கன்னா, இன்னைக்கு வயதானவர்களுக்கு மிக சிக்கலான ஒரு நோய் வருது, நீரிழிவு நோய். அப்ப அதை போய் பார்த்துக்கணும்னா மருத்துவமனையில் பார்த்தோம்னா மாசத்துக்கு 20,000 செலவாகும். அதை அப்படியே விட்டீங்கன்னா கால் வந்து பிரச்சனையாகும், மீண்டும் அவங்க உயிரிழக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். இப்போ தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, பாதம் பாதுகாப்பு திட்டம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த பாதம் பாதுகாப்பு திட்டமா தஞ்சாவூர்ல கொண்டு வந்த திட்டம் அது. உங்களுடைய பாதத்துல காயம் பட்டுச்சுன்னா முதல்வருடைய இதயத்துல காயம்படுது. இதயத்தை காத்தவர் தலைவர் கலைஞர் என்று சொன்னால், மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பாதத்தை கூட பராமரிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது திராவிட மாடல் அரசு. எவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம், எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம செஞ்சிருக்கோம். எங்க ஆமையை காக்க ஓட்டை படைத்த இறைவன் மனிதன் வாழ்வதற்கு ஒரு வீட்டை படைக்கவில்லையே அப்படின்னு ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ தலைவர் கலைஞர் என்ன செய்யறாங்க? இந்தியாவிலேயே முதலாக குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்தாங்க. அதனுடைய நீட்சி இன்னைக்கு நம்முடைய தளபதியார் கொண்டு வந்திருக்கிற கலைஞர் கனவு இல்லம் திட்டம்.
இப்போ உள்ள பெரிய மாற்றம் நமக்கு நடந்திருக்கு, சரிதானே ஐயா? இப்போ நம்ம பேருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய், அதாவது என்ன செய்தினா தொழுநோய் வந்து இருக்கிறவங்கள பார்க்க முடியாது, சரியா சொல்கிறேன்னா? இப்போ பேருந்துகளில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சா? இல்லை. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொழுநோயாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு இல்லையில. இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு அப்படி கேட்டிங்கன்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் 400லிருந்து 500 தொழுநோய் இல்லங்களை உருவாக்குறாங்க. அந்த தொழுநோய் இல்லங்களை உருவாக்கி அவர்கள் மருத்துவ சிகிச்சை செய்வதற்கான ஒரு முகாம் அங்கே அமைக்கிறாங்க. இன்னைக்கு அதோட தொடர்ச்சி எப்படி இருந்திருக்கு? தலைவர் கலைஞர் அவர்கள் தான் சொன்னாங்க, நான் கோயிலுக்கு செல்வதை விட மறுவாழ்வு இல்லங்களுக்கு செல்வதைத்தான் நான் பெருமிதமாக கருதுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் வர வழியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் மறுவாழ்வு இல்லம் வந்து இருந்துச்சு. தமிழ்நாடு அரசு இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் வரும்பொழுது அவருடைய ஊர் பேர் சரியா தெரியல எனக்கு. அப்போ அவ்வளோ ஒரு மாற்றம் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்களே. தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த முக்கியமான விஷயம் யோசிச்சு பார்க்கணும். ஊனமுற்றோர் என ஒதுக்கப்பட்டோரை மாற்றுத்திறனாளி என மதிப்பளித்தவரும் கலைஞர் தான். திருநங்கை என்று தலைவிதியை திருத்தி எழுதியவரும் கலைஞர் தான். சரி, என்ன மாற்றம் திராவிடத்தினுடைய 2.0 நடந்திருக்கு? சாரிட்டி பீயிங் டு பொலிட்டிக்கல் பீயிங். இன்பம் என்ற சொல்லை நாங்கள் கேட்டதுண்டு, அது எங்கள் இல்லத்து பக்கம் வந்ததே இல்லை என்று சொல்வார் பட்டுக்கோட்டை. என்ன செஞ்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, தேர்தலில் போட்டியிடாமலேயே மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்கன்னா நியமன அடிப்படையில் உறுப்பினராக அரசியல் படுத்த முடியுங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு. எவ்வளவு பெரிய மாற்றம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஏன் கடற்கரையில் காதலிக்க முடியலையேங்கிற அந்த விஷயத்தை இன்னைக்கு மாற்றி கடற்கரை வரைக்கும் இன்னைக்கு மரப்பால் வைத்த ஒரு அரசு. இது எல்லோருக்குமான அரசு. திராவிடத்தோட தொடர்ச்சி எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பெண்கள் எல்லாம் அமர்ந்திருக்கீங்க, அக்கா நல்ல தெரிஞ்சிருமாக்கா? நல்ல தங்கள் கதைன்னு ஒன்று இருந்துச்சு, தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? அந்த சொத்துல வந்து இடம் கிடைக்காம அவங்க கிணத்துல விழுந்து இறந்துருவாங்க. அதுதான் நல்ல தங்கள் கதை. அம்மா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். தன்னுடைய சொத்துல உரிமை கோர முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட ஒரு நல்ல தங்கள் கதை தான் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆண் மட்டுமே வாரிசு என்று பேசப்பட்ட இந்த பெண்களும் வாரிசு என்று பேசக்கூடிய அளவிற்கு மாற்றியது திராவிட முன்னேற்றக் கழகம். என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொத்துல சமபங்கு உரிமை கொடுக்கணும். எளிதாக நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிஞர் அம்பேத்கர் அவர்கள் தான் சொன்னாங்க, ஐ ஹேவ் டிஃபீட்டட், நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன், கான்ஃபிடென்ட், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஒன் டே வில் கம், எ லீடர் வில் எமர்ஜ் டு ஃபுல்ஃபில் மை கமிட்மெண்ட். என்றோ ஒரு நாள் வரும், ஒரு தலைவன் பிறப்பான், அந்த தலைவன் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ 1989 அறிஞர் அம்பேத்கர் கண்ட கனவை பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உரிமை உண்டுன்னு கொண்டு வந்த அரசு கலைஞருடைய அரசு, திராவிட மாடல் அரசு. அப்போ இன்னைக்கு என்ன செய்தி தம்பி? அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எளிமையா வந்து நம்ம அப்பா அம்மாலாம் 12வது 10வதுலாம் படிச்சிருப்பாங்க. இது எப்படி நடந்துச்சு? அப்போ 8வது படிக்கிறவங்களுக்கும் 10வது படிக்கிறவங்களுக்கும் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ அந்த பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காகவே படிக்க வச்சாங்க. படிக்க வைக்கிறது மூலமா ஒரு தொகை கிடைக்குது. இது வந்து எப்படி நடந்துச்சுன்னா, நம்ம அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா 10வது 12வது முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடம் வரை வந்த அந்த மகளிரை அடுத்து கல்லூரி வரைக்கும் போக வைக்கணும், அங்க போக வைக்கணும். அப்போ ஒரு தொகையை கொடுத்து உயர்கல்விக்கு நடத்திய ஒரு அரசு திராவிட மாடல். இதெல்லாம் சரி தம்பி, ஒரு அரசு எந்த சிந்திக்குதுன்னு நீங்க சொல்லணும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்வுக்கு படி ஒரு திட்டம். எத்தனை பேர் தெரியுங்க? உயர்வுக்கு படி அப்படின்னு ஒரு திட்டம் யாருக்காவது தெரியுமா? ஒரு அரசு என்ன செய்யுது? நீங்களாம் ஏன் படிக்க வரீங்க அப்படின்னு கேட்டு இருந்த ஒரு சமூகத்தை, தம்பி இன்னும் ஏன் 10வது முடிச்சுட்டு 11வது போல, இன்னும் நீ ஏன் 11வது முடிச்சுட்டு 12வது போல, தம்பி 12வது ஏன் நான் உயர்கல்வி போல அப்படிங்கிறத கணக்கெடுத்து மாவட்ட ஆட்சியர்களாக ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டு அவங்கள மீண்டும் பள்ளி நோக்கி கல்லூரி நோக்கி வர வாய்ப்பை இன்னைக்கு என்ன அரசு எடுத்திருக்காங்கன்னா, உயர்வுக்கு படிங்கிற திட்டம் மூலயமா பள்ளிக்கூடத்தை வந்து சேர்த்து. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எளிமையா நடந்துருச்சா? அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 1916 நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வராங்க. அதாவது பார்ப்பன இல்லாத மக்களுக்கு கல்வியில உரிமை வேணும், வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துறாங்க.
அப்படி எங்களுக்கான கல்வியை கொடுங்க அப்படின்னு தொடங்கி அந்த நீதி கட்சியுடைய வரலாறு இன்னைக்கு நீட்டை கொண்டு வந்து எங்க மேல திணிக்காதீங்க, எங்களுடைய கல்வி வாய்ப்பை பறிக்காதீங்க அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்நாட்டை நகர்த்தி இருக்கிறது திராவிடம். எனக்கு ஜிஆர்னு சொல்றாங்க, அதோட சராசரி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 28.4, ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 47, கிட்டத்தட்ட 25 மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே இருக்கு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அந்த பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி போகக்கூடிய மாணவருடைய சதவீதம் இந்தியாவோட இன்னைக்கு 2 மடங்கா நம்ம இருக்கோம். அண்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்ன வருத்தம்னு கேட்டிங்கன்னா 1955 திராவிட நாடு இதழில், எங்கள் நாடு இதழில் ஒரு கடிதம் எழுதுறாங்க. எங்களுக்கான தென்னிந்தியாவில் ஃபேக்ட்ரிஸே இல்லை, தொழிற்சாலைகளே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வருத்தத்தை அந்த கடிதத்தில் எழுதுறாங்க. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று அண்ணா அவர்கள் கவலைப்பட்டார். ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்கத்துறை வெளியிட்ட ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 39,512 ஃபேக்டரிஸ், தொழிற்சாலைகள் இருக்கு தமிழ்நாட்டில். அப்படியே நீங்க கட் பண்ணுங்க, குஜராத் பக்கம் போனீங்கன்னா, குஜராத் மாடல் தான் இன்னைக்கு இந்தியாவுடைய பெரும் மாடல்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 29,766. அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ், எவ்வளோ வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 9,746 ஃபேக்டரிஸ். அண்ணா அவர் கவலைப்பட்டு ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் 15/2/2024 ஒரு 70 வருஷம் கழிச்சு சட்டப்பேரவையில் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இன்று தெற்கு வாழ்கிறது, வடக்கிற்கும் சேர்த்து வாரி வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா கண்ட கனவை இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கக்கூடிய அரசா அது தொடர்ச்சி இன்னைக்கு முதல்வர் அவர்கள் கையில இருக்கு. இதெல்லாம் எப்படி நம்பி உங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் நீர்வளம் இருக்க, நிலவளம் இருக்க, பொருளாதாரம்லாம் இருக்க, சாதிச்சது பெரிய விஷயமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா யூபி, அதாவது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலவளமோ கங்கை போன்ற ஒரு நீர் வளமோ தமிழ்நாட்டில் கிடையாதுன்னு. குஜராத், மகாராஷ்டிரா மாநிலத்தை எடுத்துப்போம், அங்க இருக்கக்கூடிய மரபு சார்ந்த ஒரு தொழில் வளம் நம்மள்கிட்ட கிடையாது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான நிதி பகிர்வு அங்கே நடக்கும், தமிழ்நாட்டில் கிடையாது. நிலவளம், நீர்வளம், மரபு சார்ந்த தொழில் வளம், அதிகார அந்த பிரிவு எதுவுமே இல்லாம தமிழ்நாட்டை இன்னைக்கு வட மாநிலங்களோட நம்ம முன்னாடி போட்டி போட்டுட்டு இருக்கோம். எப்படி தம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட மொத்த பொருளாதார மதிப்பு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட $3. அதுல $1 தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மட்டுமே கொடுக்குது. அப்ப பாக்கி இருக்க $2 27 மாநிலங்கள் பிரிச்சு கொடுக்குது. அப்ப தென்னிந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதார பலம் இதுதான். அவ்வளோ பெரிய விஷயத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப எளிமையா ஒரு கருத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் இவ்வளோ மின்சாரம்லாம் கிடைச்சிருச்சு, எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு சேர்ப்போம்னு 2020 ஒன்றிய அரசு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு சரியா 50 ஆண்டுகளுக்கு முன்பே அனைத்து கிராமங்களுக்கும் ஒத்தலைட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு சேர்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். எப்பனா என்ன செய்தி? இந்தியா இன்று சிந்திப்பதை தமிழ்நாடு 50 வருடங்களுக்கு முன்பே சிந்தித்தது. செய்தி இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி கிடைச்சது நமக்கு? எளிமையான கருத்துனே, இன்னைக்கு இவ்வளவு போக்குவரத்துலாம் கிடைச்சிருச்சுல. குஜராத்ல இல்ல அகமதாபாத் எடுத்துங்க, அகமதாபாத்ல இருந்து வதோதரா வரை செல்லக்கூடிய இரவு நேரத்தில் செல்லக்கூடிய பேருந்துகளோட எண்ணிக்கை 2. நன்றி. அகமதாபாத்திலிருந்து வதோதரா வரை இரவு நேரத்தில் செல்லக்கூடிய பேருந்துகளோட எண்ணிக்கை வெறும் 2. ஆனா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் இப்போ தென்காசியில் கிளம்புனீங்கன்னா சென்னை வரைக்கும் நீ சென்றுடலாம். அதுக்கான போக்குவரத்து வசதியும் சாலை வசதியும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளோ பெரிய மாற்றம் உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி, இது திராவிட மாடல் என்பது எல்லோருக்குமான அரசு, சமூக நீதியை போற்றி பாதுகாக்கக்கூடிய அரசு என்று சொல்லி வெல்வோம் 200, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருவாரூர் தமிழ் தினேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.